கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஆவிக்குரியவன், நான் தேவனை அறிந்தவன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவன், நான் ஜெபிக்கிறவன், ஆராதிக்கிறவன், துதிக்கிறவன், பல காரியங்களை செய்கிறவன். ஆனால் இப்படியெல்லாம் இருந்தாலும் எனக்கு மன கஷ்டம் வருதே, மன விசனம் வருதே அப்படிங்கிற கேள்வி வரும். மன கஷ்டம் வந்த உடனே நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஏன் நான் கர்த்தருக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் மன கஷ்டம் வருது? மன கஷ்டத்துக்கு ஏதுவான சூழல் ஏன் வருது? ஏன் என்னுடைய மனதை கஷ்டப்படுத்துகிறாங்க? ஏன் என்னுடைய சூழலால் எனக்கு இவ்வளோ மன கஷ்டம் ஏற்படுகிற? ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த மன கஷ்டம் அனுமதிக்கிறார்? மனித வாழ்க்கையில் நாம் இன்னும் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம், மாம்சத்தில் தான் வாழ்கிறோம், மன கஷ்டம் ஏற்படும்படியான சூழல்களை தான் வாழ்கிறோம். நமக்கு மன கஷ்டம் வருதுன்னு சொன்னால் நாம் மனிதனாக இருக்கிறோங்கிறத அது ஞாபகப்படுத்துது. ஸ்டில் யூ ஆர் ஏ ஹியூமன் பீயிங், ஸ்டில் யூ ஹேவ் த ஹியூமன் நேச்சர். அப்போ நாம் இன்னும் மனிதராக தான் இருக்கிறோம். அந்த மன கஷ்டம் வரும். மன கஷ்டம் வந்த உடனே நாம் ஏதோ நம்ம ஸ்பிரிச்சுவலாக இல்லைன்னா இதெல்லாம் ஆவிக்குரியனா இருக்கிறோம் வரக்கூட எண்ணக்கூடாது. மன கஷ்டம் வரும், விசனம் வரும், வருத்தம் வரும், காயம் வரும். சூழல்கள், மனிதர்கள், இவர்கள் மூலமாக நம்முடைய மனம் பாதிக்கப்படும். ஆனால் நமக்கு ஒரு ஹோப் இருக்குது. மன கஷ்டம் மனித இயற்கையில் வருது. ஆனால் இந்த மன கஷ்டத்தை மேற்கொள்ளுகிற கிருபை தேவனால் வருகிறது. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். எனவே இந்த மன கஷ்டம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். வந்த உடனே ஓடிடாது. 9 மணிக்கு வந்துன்னா 9:45 10 ஓடிடாது. அது கொஞ்ச நேரம் இருக்குங்க. உங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த மன கஷ்டம் நம்ம இடத்துல நீடிக்க போகிறது இல்லை. இது கொஞ்ச நேரத்தில் டிஸப்பியர் ஆகிடும். ஏதோ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கொஞ்சம் தேங்கி இருக்கும், காலில் பார்த்தா தண்ணி தேங்கி இருக்க மாதிரி ஈரமாக இருக்கும். ஆனால் வெயில் வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுது? எல்லாமே ட்ரை ஆகிடுது. அதே போல் மன கஷ்டம் வருவது சகஜம்தான். மனிதர்களால் மன கஷ்டம் வந்திருக்கலாம், பொருளாதார சூழலாக மன கஷ்டம் வந்திருக்கலாம், வியாதி பலங்களால் மன கஷ்டம் வந்திருக்கலாம், ஏதோ வாழ்க்கையிலே நம்மை சுற்றி நடக்கிற பல காரியங்களும் மன கஷ்டம் வந்திருக்கலாம். ஆனால் மன கஷ்டத்தோடு தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படி கிடையாது. இந்த மன கஷ்டம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகும். அந்த மனக்கஷ்டம் இருக்கிற நேரத்தை பொறுத்து அதனால் நம்ம பாதிக்கப்பட்டு உடனே தகாத வேறு விதமான முடிவுகளுக்கு போயிடக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது ஸ்லோ டவுன் ஆகும், போயிடும். இந்த மன கஷ்டத்தை ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லணும். நான் மன கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த விஷயத்தை கேட்டபொழுது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, இவங்க இந்த விதமாக என்கிட்ட நடந்துக்கிட்டே ரொம்ப வேதனையாக இருக்குது, இந்த விதமாக என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த வேதனையாக இருக்குது. அந்த மாதிரி ஆண்டவரிடத்தில் மன கஷ்டம் சொல்லுகிற பொழுது தேவ உறவின் மூலமாக, ஐக்கியத்தின் மூலம் இந்த மன கஷ்டம் போயிடும். சில இதில் உடம்பு என்னமா வலிக்குது இல்லையா? அதுக்காக 10 நாளும் வலிச்சுட்டா இருக்குது. காலையில் ஆரம்பிக்கிற செலவில் நான் கூட எழும்புறவில்ல, உடம்பு ரொம்ப வலிக்கும். நான் நினைப்பேன், ஐயோ இவ்வளோ வலிக்குது, எப்படி எழும்பி நடமாடுறதுன்னு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே எழுந்து வழக்கம் போல் எழுந்து வெளியே போகிறோம் வருகிறோம். அது கொஞ்ச நேரம் வலிக்குது, அப்புறம் எவரிதிங் இஸ் ஆல்ரைட். எதுவும் தொடர்ந்து இருக்க போகிறதில்ல, போயிடும். அப்போ நாம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இன்னும் கடைசி வரை இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் போயிடும். ஆக மன கஷ்டம் வருகிற பொழுது அந்த கஷ்டத்தினுடைய தூண்டுதலினால் தகாத விதமாக நடந்து கொள்வதோ, தகாத விதமாக யோசிப்பதோ, தகாத விதமாக பேசுவதோ நாம் அந்த மாதிரி போயிடக்கூடாது. கர்த்தர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்முடைய மன கஷ்டத்தை நீக்குவார். நமக்கு சமாதானம் வந்துடும், கொஞ்ச நேரம் நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் யோசிப்போம், ஏன் தான் போய் இவ்வளோ மன கஷ்டப்பட்டோம் தெரியலையே, இதுக்கு போய் இவ்வளோ அலட்டிக்கிட்டோமே என்ற கர்த்தருக்குள்ளே நமக்கு அற்புதமான கிரிகள் நடைபெறும். கொஞ்ச நேரம் மனிதனுங்கிற முறையினால் இது நம்ம கஷ்டப்படுது, அது போயிடும். கர்த்தரால் வருகிற இளைப்பாறுதலும் ஆறுதலும் வரும். நம்ம நம்பிக்கையோடு மறுபடியும் வாழ்வோம்.